உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், இந்த அடையாளத்தை வச்சு இந்த நாட்டை ஆள பாக்குறாங்க. ஏன் இது குடும்ப சொத்தா? தமிழ்நாடு இவருடைய குடும்ப சொத்தா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டிருக்கு தமிழ்நாடு. திரு கருணாநிதி, அதுக்கு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி ஒருத்தர் வந்துட்டார். ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், இந்த அடையாளத்தை வச்சு இந்த நாட்டை ஆள பாக்குறாங்க. விட முடியுமா? ஏன் இது குடும்ப சொத்தா? தமிழ்நாடு இவருடைய குடும்ப சொத்தா? ஆண்டாண்டு காலமா இவர்கள் தான் பதவியில் இருக்கணுமா? திமுகவில் இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். இன்றைக்கு ஆட்சி இருந்தாலும் குடும்பத்திற்கு தான் பதவிக்கு வருவதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையை 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா? நாங்களாம் வந்து இவங்களுக்கு பிடிக்காதா? ஏன் டாக்டர் விஜயபாஸ்கர் வரலாம், இங்க இருக்கிற அம்மா கூட வரலாம். ஏன் முதலமைச்சர் வந்து தப்பா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டிருக்கு தமிழ்நாடு. தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வந்தா கந்தர்வ கோட்டையும் பட்டா போட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க, இங்கேயும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக காரனுக்கு நகர பகுதியில் எங்காச்சும் விலை மதிக்க முடியாத இடம் இருந்தா அங்க பட்டா போட்டுருவாங்க. ஆகவே வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல்.